Use headphone for better experience. Raise the volume to the max level. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போனால் கிராணி சாப்டர் 2 தான். ஏன் நீங்கள் ஒன்றும் விளாட்லன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா நான் அப்புறமா வீடியோ போடுவேன். நம்ம இந்த வாட்டி கிராணி வச்சு விளாட்லாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. தம்பிகளா, மறக்காமல் நம்ம ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சைடில் காட்டனே அதான். ஓகே, டே 1 ஆரம்பித்தாச்சு. அவன் மயக்கத்துலேருந்து ஏந்திக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், நம்ம எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்றது நம்மளுக்கு சொல்லலை. நம்ம முன்னாடி போயிட்டு திறந்து ஏதாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்த்துடலாம். ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் கீழே கொடுப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஓ, அது என்னது கைஸ் பாருங்கள், ஏதோ ஒரு மாதிரியா டென்டகல்ஸ் மாதிரி வெளில வருது. நம்ம மேலே போயிட்டு அந்த எனக்கு சொன்ன ட்ரிக்குன்னு சொன்னேன்ல, கிராணியை நம்ம ஈஸியாக கீழே வர வச்சுட்டு நம்ம மேலே போயிடலாம். அதுக்கு முன்னாடி டோர் லாக் இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த சைட்டில் எப்பவும் கொடுப்பான். ஓகே, இல்லை, கதவை திறந்துட்டு இதுதான். இப்போ இந்த சவுண்டுலேயே கிராணி வந்துடும். நம்ம அது இருக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும். கிராணி வந்தோடனே நம்ம போயிடலாம். இப்போ சொட்டை மட்டும் வந்துட்டா போதும். இப்போ நம்ம மொத்தமாக மேலே ஓடிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். வந்துடும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். போய் நம்ம இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே போதும். கிராணி வந்தோடனே நம்ம உடனே மேலே போயிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். உட்காந்துக்கலாம். எனக்கு ஏதோ லேசாக அது வரா மாதிரியே தெரில. நம்ம போயிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்க்கலான்னு தோணுது. ஆனால் திடீர்னு போகிற நேரத்தில் வந்து அடித்தாலும் அடிக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மேலே என்ன பண்ணிட்டுக்குதுன்னு தெரில. ஒரு வேளை பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். வால்யூம் ஃபுல்லாக ஆகுது. அதான் அப்புறம் கொஞ்சம் விளையாடும் போது சவுண்டெலாம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்களும் மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டு விளாடுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் போய் எனக்கு தெரிஞ்சு பார்க்கலான்னு தோணுது, கிராணி வருமா இல்லையான்னு. கொஞ்சம் திருப்பி போயிட்டு பாட்டு அமுக்கி விட்டுட்டு வரலான்னு தான் தோணுது. வரல, ஏன்னா அது வந்துச்சுன்னா அந்த படிக்கிட்டாண்ட அதோட பேட்டு லேசாக செவுத்தில் கிளிச்சாகி தெரியும். நான் திருப்பி அமுக்கி விட்டு வந்துடலாம், அப்பயாவது தெரிஞ்சா இல்லையான்னு. உடனே வந்து இங்கே ஒழிஞ்சிடலாம். ஏன்னா திடீர்னு நம்ம அமுக்கு அடுத்த சைக்கிட்ட வந்துச்சுன்னா மொத்தமாக போயிடும். அப்புறமா டே 2 தான். ஒழிஞ்சிருந்து பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. தெரிஞ்சு இப்போ வந்துடும் நினைக்கிறேன். வரல இன்னும். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தோம், கிராணி வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்மளே போயிடலாமோன்னு தோணுது. ஓகே, அது வந்துடுச்சு. ஓகே, நம்ம போயிடலாம். நம்ம இந்த வாட்டி எந்த பொருள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த இதெல்லாம் நம்ம எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கிறோம். எது கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஹெலிகாப்டர் எஸ்கேப் நம்ம பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம இப்போ உள்ளே போயிடலாம், ஏன்னா கிராணி இப்போ இங்கே வந்துடும். ஐயோ, ஓகே, சூப்பர் கைஸ், நம்மளுக்கு இந்த கன்று கிடச்சிக்குது, எலக்ட்ரிக் கன்று. இப்போ நம்ம இதை கீழே போட்டு எடுத்தால் அந்த சட்டத்துக்கே கிராணி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். டேய் மொட்டை, சீக்கிரமாக வா. வரவே மாட்டேங்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து யாரும் அதே சத்தம் போட்டு வரேன். டேய், நீ உள்ளே உட்காந்துக்கிறேன், என்னால் உள்ளே வர முடியாது. என்னால் பார்த்துட்டு நிற்கலாம் வைக்கியா. நான் வந்து முடிஞ்சிருச்சு சொல்லி. ஓகே, நம்ம எடுத்துடலாம் உடனே. நம்ம போயிடலாம். என்னடா இது போக முடியல, உக்காந்தா திரும்பி கைஸ் நம்மளால் போகவே முடியல. என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு அது படுத்துட்டு இருக்கிறதுனால தான் போக முடியலன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போக முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கைஸ், போக முடியல. எனக்கு தெரிஞ்சு இது மறைஞ்சதுக்கு அடுத்து போக முடியும்னு நினைக்கிறேன். இது இருக்கிறதே ஒரு நிமிஷமும் அந்த மாதிரி தான் இருக்கும் செத்துச்சுன்னா. என்ன கைஸ் இப்படி ஆகிடுச்சு. இது மறைஞ்சிச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கிட்டே ஆகிருக்கும். ஒரு நிமிஷம்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் நம்ம பண்ணுறோம்.
தெரிஞ்சு இப்போ வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது பொருள் ஏதாவது தட்டி விட்டு வர வைக்கலாம். வந்தோடனே சுட்டுட்டு தப்பிச்சு ஓடிடலாம். ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது? டேய் உன்னை விட மாட்டேன்டா. எங்கே போனாலும் நான் திருப்பி ஓடுவேன். என் வீட்டுக்குள்ளே வந்து ஆட்டம் போட்டுருக்கிறியா? எங்கே இருக்கிறேன் கண்டுபிடிச்சாலே நான் வந்துடுவேன். இரு வெயிட் பண்ணுறேன். கைஸ் என்ன சத்தம் கேட்டுச்சு. ஹீரோ நாங்கள் வரேன். இப்போ போட்டு தள்ளுதான். இப்போ அது வந்தோடனே நம்ம அதை போட்டு தள்ளுறான். வா வா சீக்கிரமா வா. நீ எங்கே இருக்கிறேன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீ வந்தோடனே நான் அவனை போட்டு தள்ளுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போ நம்ம அது வர்றதுக்குள்ளே நம்ம என்ன அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுது. உடனே போயிட்டு திறந்து உள்ளே இல்லை எனக்கு ஏதோ வரணும்னு தோணுது. ஏன்னா இப்போ அது சொல்லிச்சு நான் வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில்னு. கீழேருந்து வரதான் மேலேருந்து வரதான்னு தெரில. ஏன்னா நம்ம இப்போ ஷூட் பண்ணி கொன்னோம். இப்போ இதை தட்டி விடல எனக்கு தெரிஞ்சு வந்தா இப்போ நான் வீட்டையே க்ளீன் பண்ணேன். ஏன்னா எல்லாம் புள்ளி தட்டி விட்டுருக்கிறேன். ஹீரோ அந்த ஒன்று ஐடியா வரேன். எப்படிங்க ஒரே சீடு தான். இந்த பயம் இருக்கட்டும். யாரையும் வணக்கெல்லாம் பேசுகிறேன். நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம திருப்பி அந்த இதை எடுக்கலாம். கண்ணில் அந்த ரீலோட் பண்ணுறது. ஓகே இப்போ நம்ம போயிட்டு மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கதவாக திறந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை. ஓகே இது அவனில் சூப்பர் கைஸ். நமக்கு கீ கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது இப்போ போட்டு நம்ம அந்த ரூமை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம வந்து கிராண்ட்பா வைக்காதனால நம்மளுக்கு இந்த கீ அப்படியே கொடுத்துட்டாங்க. இல்லைனா நம்ம கிராண்ட்பா வந்து தலையிலலாம் மாட்டியிருப்பார் இந்த கீயை. ஓகே இப்போ இதுக்குள்ளே எனக்கு இந்த கீயை கீழே போட்டுட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது போய் எடுக்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த கிராண்ட்பாவோட ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு நிமிஷம்லாம் டைம் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு தேடணும். சூப்பர் கைஸ் நம்மளுக்கு அந்த ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. இதை உடனே போயிட்டு அந்த ரூமில் போட்டுட்டு நம்ம அடுத்து என்னென்னா கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே கீழே சில பொருள் தான் பார்த்தோம். எல்லா பொருளையும் எடுத்து நாம் இங்கே வச்சிடலாம். அது இந்த ரூமில் ஏதாவது இருக்குமா? ஓகே நம்ம பார்த்து கன் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கன்னை வச்சு திருப்பி சத்தம் போட்டு வர வைக்கலான்னு தோணுது. நம்ம இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிராணி நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன அந்த பாட்டு போட்டு ஆடும். சூப்பர் கைஸ் ஃபியூல் கிடச்சிருச்சு. வேறு என்ன கிடைக்கும்? I see you. இதெல்லாம் வேற பம்பர் கட்டு மாதிரி ஆயிப்போன. இந்த பையன் பாப்பது சரியான அடி. இந்த மாதிரி பேசவே கூடாது. ஐ சி யூ நம்மகிட்டே வந்து இங்கிலீஷு. யாரா நினச்சேன் என்ன ஒரு பெரிய கேமர்ரா. ஒரு நாள் ஈஸியாக நான் ஜெயிக்க முடியும்னு நினச்சேன். ஓகே நம்மளுக்கு இங்கே ஒன்று கிடச்சிடுச்சு. ரொம்ப நாள் பேச தேவையில்ல. இதே எடுத்து இங்கே போட்டலாம். எனக்கு தெரிஞ்சு கீழே நம்ம இன்னும் சில பொருள் தான் பார்த்தோம். இது நம்மளுக்கு தேவையில்லாதது. போட் எஸ்கேப் எல்லாம் தேவைப்படும். ஆமாம் இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம க்ரோபார் வேறு தேவைப்படுது. நான் இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன். மறக்காமல் பார்த்துடுங்க. ஓகே நம்மளுக்கு இது வந்து அவளை இது ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணி இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு யூஸ் ஆகும். கீழே போயிட்டு இப்போது வேறு ஏதாவது பொருள் கிடையாதான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ரூம்குள்ளே நம்ம வரலான்னு நினச்சோன்னா சூப்பர் நம்மளுக்கு இது கிடச்சிது. மேனுவல் ஹெலிகாப்டர் மேனுவலுக்கு இது. ஓகே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏதோ சில இடத்துல நம்ம ஏதோ பொருள் பார்த்தோம். அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. இது இங்கே இந்த ஃபியூஸை இப்போ எதிர்ட்டு போயிடலாம். நம்ம நல்ல வேலை இப்போ நம்ம எதுக்காக அந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இந்த சைடில் எங்கே போயிட்டா இந்த பையன் எப்படின்னு எனக்கு தெரியல. எங்கே போனாலும் நம்ம உடனே போயிட்டாங்க. கீழே போயிடலாம். போடாது ராம என் கையிலேருந்தும் நான் தப்பிக்க முடியாது. எங்கே போனாலும் நான் தோட்டிலே வரேன். உன்னை தோட்டி நோட்டி அடிக்கிறது நான் இங்கே இருக்கிறேன்னு சுற்றி வச்சு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்பீடாக போய் கதவு மட்டும் மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். கதவு மூடியாச்சு. மேலே ஏறிடலாம். இந்த கன் எடுத்துட்டு மேலே நான் தான் சொன்னேன்டா நீ எங்கே போனாலும் வேணாம் விட மாட்டேன். கதவு சாத்திங்களா மேலவா தப்பிச்சிட்டு நாட்டுமா இதோ சாப்பிட்டுவானா மேலலாம் இருக்கு. அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது. போய் காய்ச்சி ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு. வர வர வந்து அடிப்பேன்னா சொல்லுது. நம்மளை இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அடிக்கல. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த கன்று எடுத்ததுனால தான் நம்ம தொடக்கூட முடியல. நம்ம போயிட்டு கிராண்ட்பாவோட காலை ஃபஸ்ட்டு ஒட்டி வைக்கலாம். இது ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெப்பன் கீ அந்த மாதிரி போட் கீயாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ கால் வச்சிடலாம். நம்ம இன்னும் 2 ஃபோட்டோ எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன்.
ஓகே இதுக்குள்ளே என்ன ஆகுது க்ரோபார் சூப்பர். ஓகே நம்ம அந்த 2 டப்பாவையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்லேயே எகிரி குடிச்சு போகலாம். இதோ இந்த சைடில் ஃபஸ்ட்டு இது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இதில் ஓப்பன் பண்ணலாம். ஒரு டேப் சூப்பர். இந்த டேப் எதுக்குன்னா நம்ம ஹெலிகாப்டர் ஒரு விங்ஸ் வந்து உடஞ்சிருக்கும், அது சரி பண்ணுறதுக்கு தான். ஆனால் சொன்னால் சிரிப்பாக தான் இருக்கும் விங்ஸை சரி பண்ணணும்னா. ஆனால் என்ன இந்த கேம் இதை வச்சு தான் சரி பண்ணுவாங்க, இந்த டேப்பை வச்சு தான். இந்த டோர் ஓப்பன் பண்ணணுமா, இன்னும் 2 தேவையா? ஓகே நம்ம ஏற்கனவே இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஒன்று பாத்ரூமில் இருந்துச்சு, இன்னொன்று என்னன்னு தெரில. நம்ம வச்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். எடுத்தோம்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் நம்ம எடுக்கல. ஓகே கன் எடுத்துட்டு நம்ம ஒன்றே போகலாம். ஏன்னா நம்மளை போட்டு தள்ளக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னத்துக்கு ஸ்பான் ஆகிருக்கும், என்னத்துக்கு வேறு எங்கேயாவது நம்ம திருப்பி தட்டி அதை வர வைக்கலாம். கீழே போட்டு பார்க்கலாம் இங்கேருந்து போட்டு வருதான்னு. வந்துருக்கிற நீ சீக்கிரமாக வா. இது வந்தோடனே உனக்கு திருப்பி ஹெட்ஷாட்றாமவனே நீ காலி ஆகணும், அதுதான் என் ஆசையே. இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு தப்பிச்சு போனோம் கைஸ். ரொம்ப டார்ச்சர் ஆகுது. ஏதோ பொந்துக்குள்ளே அடைஞ்ச மாதிரி மேலே கீழேன்னு ஏறி போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அங்கே டிவி தான் இருக்குது, ஆனால் அது ஒர்க் ஆகுமான்னு தெரில எனக்கு. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஓகே இது என்ன டோரு? ஓ இந்த டோர் அந்த சைடில் என்ன மூடிக்கிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு கீழே கன்று ஏதாவது போட்டாலாம் சத்தம் கேட்டு வரும்னு நினைக்கிறேன். மேலே போட்டால் வரல. எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே ஒரு ரூம் இருந்துச்சுல, அந்த கன்று வச்சு சுட்டா அது ஓப்பன் பண்ணணுன்னு தோணுது. ஒரு பட் நம்ம கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு வரா மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏஞ்சி அந்த ரூமுக்கு போகலான்னு தோணுது. இதோ அந்த ரூமில் கூட ஒரு பட்டன் இருக்கும் கைஸ், அங்கே அடிக்கிற மாதிரி. ஆமாம் இந்த டேப்பை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வர வச்சிடலாம். நான் வரந்தே போயிட்டானா இப்போ ரெண்டு டேப்பை கொண்டு வந்தோம், திருப்பி மேலே கொண்டு போகிறோம் லூஸ் மாதிரி. ஓகே இதை போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு இப்போ வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் கைஸ், கிராணி மேலே வந்துடும். இதோ வந்துடுச்சு பாருங்கள். நான் சொன்னேன்னா சொட்டை இங்கே மேலே பாரு. நம்ம வந்ததை கூட கவனிக்காமல் பார்த்துட்டு இருக்குது. ஓகே உடனே போய்ட்டு நம்ம கீழே இருக்கிற ஒரு மேப் இதை கொண்டு வந்துடலாம். இந்த சைடில் எகிரி குதிச்சு போகலான்னு தோணுது. அவள் ஃபஸ்ட்டு க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம கீழே இருக்கிறோம்ல இன்னொன்று ஒரு டப்பா, அதை வந்து உடனே நம்ம திறக்க ட்ரை பண்ணலாம். அந்த டப்பாவை நம்ம ஷார்ட் ரூட்டில் போகலாம். இதில் போனால் ஷார்ட் ரூட்டு. என்னடா குதிடா என்ன கைஸ், இந்த இதுக்கடா பார்த்து இந்த மாதிரி குதிக்கும் போது ஒழுங்காக நிற்கிறான் செய்வான். இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில, இந்த மாதிரி விழுறான். இது இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அவள் இதையும் எடுக்கணும். ஒரு க்ரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு உடனே இது இங்கெல்லாம் மேலெலாம் செத்துக்குது. இந்த இடத்துல ட்ராப் வேறு செட் பண்ணிக்குது. நம்ம வரும்போது மாட்டாமல் வரணும். உடனே போய்ட்டு அந்த டப்பாவை வேறு ஓப்பன் பண்ணணும் கைஸ். ஓப்பன் பண்ணி என்ன கீ? சேஃப் கீ எதுக்கு? இந்த சேஃப் கீ எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம இப்போ ரூம் போனோம், ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். இப்போ தான் சொன்னேன் ட்ராப்பில் மாட்டக்கூடாதுன்னு. அதையும் நான் பார்க்கலாங்கிறேன். நீ இப்போ வந்தோடனே திருப்பி உன்னை அடித்து தோத்தரான் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சேஃப் கீன்றது எந்த இதுனா நம்மளுக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு மேலே கொண்டு போய் இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு அந்த கிராணி வந்துடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் வரல. ஓகே இந்த கீயை நம்ம இங்கே போட்டு வச்சிடலாம். இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், நம்ம ரீலோட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் கிராணியை. மேலே ஏறியாச்சு. மேலே ஏறி வெயிட் பண்ணி ஐயோ நினச்சேன் போடு நெஞ்சிலே அடி. நினச்சேன் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தே, எனக்கு தெரிஞ்சு நீ உயிரோட வந்துடுவேன் நான் நினச்சேன். அதே மாதிரி நீ வந்துட்ட. ஓகே நம்ம இந்த சேஃப் கீ வந்து எங்கே யூஸ் பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கீழே ஒரு ரூம் அந்த நான் சொன்னல. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது கைஸ், நம்ம ஃபோட்டோ ஃபஸ்ட்டு தான் வைக்கணும். இது இந்த இடத்துல போட்டு வச்சிடலாம். நம்மளுக்கு மொத்தம் 3 ஃபோட்டோவும் இப்போ கீழே பாத்ரூமில் மட்டும் ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை மட்டும் எடுத்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு அது எடுக்கலான்னு தோணுது. ஓகே நம்ம இப்போ போய் உடனே எடுக்கலாம். ஏன் நான் இந்த வாட்டி ஷார்ட் ரூட்டில் போகலன்னா அங்கே விழுந்தாலே கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த நேரத்துக்கு நம்ம கீழே வந்துடலாம். நம்ம அந்த சைடு போனால மறந்து இந்த சைடு வரேன். இதை ஃபோட்டோ வேறு எடுத்தாச்சு கைஸ். நம்ம உடனே இப்போ மேலே போய் ஆகணும். எல்லா ஃபோட்டோவும் கலெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கிராணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடக்கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது கிராணி வர்றதுக்கு. உடனே அவ்வளோதான் கைஸ். நம்ம இப்போதைக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போதைக்கு போய்ட்டு மேலே அதை செட் பண்ணாலே போதும். நம்ம போய்ட்டு அதை செட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏரியாச்சு.
இன்னும் இது வந்து நடு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நடு ஃபோட்டோ. இப்போ வந்து அந்த மொட்டையோட இது மூஞ்சி அது எடுத்துலாம் வைக்கணும். அது ஒரு மூஞ்சின்னு நம்ம எடுத்து வேறு வைக்கணும். இது எங்கே கிடக்குது? நம்ம இப்போ அந்த மூஞ்சி எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். கைஸ், இந்த வீடியோ பார்க்குற மாதிரி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. மறக்காமல் நம்ம ஃப்ரெண்டோட யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணோன்னா, இது இந்த கன்று இருக்கும் கைஸ். இந்த கன்று நம்ம எடுக்கணும். நினச்சேன் வெப்பன் கீ எங்கே இங்கே கிடச்சிருச்சு நம்மளுக்கு வெப்பன் கீ. நம்ம கீழே அங்கே ஓப்பனாக இருந்துச்சு இடம். அதுக்கு முன்னாடி நம்ம கிராணி எங்கேயாவது நிற்குதான்னு பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த சைட்லேருந்து பார்க்கலாம். கிராணி எங்கேயாவது வந்துக்குதான்னு நம்ம ஓரமாக போயிட்டு பார்க்கலாம். ஓகே, போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே குதிச்சா அந்த சத்தத்தில் கிராணி வரும்னு நினைக்கிறேன். இதை போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கிராணி எதுக்காக வந்துட போகுது. ஓகே, உட்காந்து குதிச்சு பார்க்கலாம். இல்லை இன்னும் வரல. வந்துச்சுன்னா நம்ம கதை மொத்தமாக முடிஞ்சிடும். நம்ம இந்த வாட்டி டே 1லே ஃபுல்லாக விளாண்டுட்டு தான் இருக்கிறோம். டே 1 முடியாமல். கிராணி இன்னும் வரல. நம்ம குதிச்சிடலாம். இல்லை, ஒழுங்காக குதிச்சுட்டு திருப்பி அதே தான் கைஸ் நடக்குது. இந்த வாட்டி ஒழுங்காக குதிச்சிருவான்னு நினச்சேன். கன்று எடுத்துகிட்டு உடனே வெளில போனால் ரீலோட் பண்ணிடலாம். அப்போ தான் சொல்கிறது வாட்டமாகும். இப்போ அந்த நம்ம எடுத்தோம்ல அந்த பொருளை, அதை இப்போ கீழே போட்டு கிராணி இங்கே வர வச்சிடலாம். வெப்பன் கீ எடுத்து இங்கே கீழே போடலாம். அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம் இந்த கேமை. இப்போ எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. எடுத்து அசம்பிள் மட்டும்தான் பண்ணணும். ஆனால் இந்த கேமில் சில கிளிச்சுதான் இருக்குது கைஸ். சில பொருள் எடுத்த இடத்துல இருக்காது. அந்த மாதிரி தான் நடக்குது. உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம இதுதான் பார்ட் 1. நம்ம பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கும் நம்மளுக்கும். நம்ம இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.